ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டோஃப் குருமா சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் டோஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க டோஃபை வந்து ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவினே லைட்டாக எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஸ்லோவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கலர்லாம் சேஞ்ச் ஆகாது அந்தளவுக்கு. ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதே 2 பழுத்த தக்காளி, அது கூடவே 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கும் பொழுதே நான் வந்து பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டு அதையுமே போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கி ஆற வச்சு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே இந்த ஹோல் ஸ்பைசி மசாலா பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரிச்சிக்கோங்க. பொரிச்சிக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையுமே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. தெறிக்கும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்றாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக கலரும் வதங்கினவுடனே உப்பு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாலாம் நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுபட தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணிக்கிட்டே இருங்க. அது கூடவே வந்து நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸ்லோவில் வச்சு கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த டோஃபு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த டோஃபை எடுத்து சுற்றி அதில் போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டோஃப் குருமா ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தி பூரிக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.